கூட உங்களை மீண்டும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சரி, இந்த நாளிலிருந்து உங்களுடைய மத்தியில் கிறிஸ்துவின் நியாயாசனம் அப்படிங்கிற தலைப்பில், ஆங்கிலத்தில் த்ரோன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நியாயாசனம் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தருக்கு சித்தமான வருகின்ற வருடத்திலும் கூட இந்த டைட்டில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரி, போன மாதம் வந்த பொழுது இந்த மெய்ப்பனும் மந்தையும் அல்லது மெய்ப்பனும் ஆடுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வசனங்களை நம்ம தியானித்தோம். முடிக்கும் பொழுது நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். நம்ம எந்த விதமான ஆடுகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி நான் கேட்டேன். சரி, இப்போ நம்ம தேவனுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிமைண்டிங் மாதிரி நான் சொல்லுறேன். என்ன அப்படின்னா, மத்தேயு 24, 25வது அதிகாரத்தில் இந்த உபசர காலத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25, 30, 32 வசனத்தில் வாசிக்கும் பொழுது மகிமையின் சிங்காசனம் அப்படின்னு ஒரு போர்டு வாசிக்கிறோம். த்ரோன் ஆஃப் க்ளோரி. அவர் மகிமையின் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறார். ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. அப்போ வல பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆடு, இடது பக்கத்தில் இருக்கிறது வெள்ளாடு. வல பக்கத்தில் இருக்கிறவங்கள நித்திய ஜீவனுக்குள்ள போங்க, இடது பக்கத்தில் இருக்கிறவங்கள நித்திய ஆக்கினிக்குள்ள போங்க. சரி, இதுக்கும் விசுவாசிகளுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த நாளில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா அப்ளிகேஷன், நடைமுறை தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இது முழுக்க மத்தேயு 24வது அதிகாரமும் 25வது அதிகாரம் ரிலேட்டட் டு இஸ்ரேல், யூத ஜனங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஒரு கேள்வி எழுப்பலாம், அது எப்படி என்ன ஒரு விதமான ஒரு கொஸ்டின் நம்ம உள்ளத்துல என்ன பண்ணலாங்க எழுப்பலாம். சரி, அர்த்தம் உங்களுக்கு நான் அதனால தெளிவுபடுத்துறேன். சரி, இது அப்ளிகேஷன் நம்ம என்ன எடுக்கலாம். நாளைக்கு நீங்களும் நானே தேவனுக்கு முன்பதாக பரலோகத்துக்குள்ள என்றாகணும்னா ஒன்று ரட்சிக்கப்பட்டீங்க, இன்னொன்று ரட்சிக்கப்படாதீங்க, அவ்வளவுதான் இல்லைங்களா? ஏன்னா தீட்டுள்ளதும் அசுத்தம் உள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிறதும் ஒன்றும் என்ன பண்ண முடியாதுங்க, அதுல பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியுங்க, அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆல் தி டினாமினேஷன் இஸ் அபோமினேஷன் பிஃபோர் காட்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சபை பிரிவு நம்மளை பரலோகத்துக்கு என்ன பண்ணாதுங்க, கொண்டு போகுது. திரும்ப நம்மளுக்கு ஆத்தா சொல்லிட்டு வர. ஏன்னா நாளைக்கு நம்ம தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது பேப்டிஸ்ட் எல்லாம் ஒரு லைனா நில்லுங்க, சிஎஸ்சி எல்லாம் ஒரு லைனா நில்லுங்க, லுத்தரன் எல்லாம் ஒரு லைனா நில்லுங்க, ஏஜி சர்ச் எல்லாம் லைனா நில்லுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் செவன்த் டேவெல்லாம் லைனா நில்லுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். ரசிக்கப்பட்டிருக்கிறியா, அந்த ஒரு இது இருக்கா, பாவனை அந்த இருக்குதா, அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, என்டர் ஆகும். ஆட்டோமேட்டிக் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிச்சயம் என்ன இருக்குன்னா, ஜீவ புஸ்தகத்துல அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க இருக்கு. இப்ப நிச்சயம் இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியில் நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல நம்ம மகிமையின் சிங்காசனத்துக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அதனால நான் உங்களை வெள்ளாடா இருக்கிறீங்களா செம்மறியாடா இருக்கிறீங்கன்னு கேட்க வரல. நான் என்ன கேட்கறேன்னா, உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அதான் நான் கேட்கிறேன். ரட்சிப்பின் நிச்சயம், இந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்மையாலுமே நான் எப்ப மறித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கு போவ அப்படிங்கிற ஒரு நிச்சய உறுதி நம்முடைய வாழ்க்கையில இருந்தா, நம்ம எப்ப மறித்தாலும் எப்ப செத்தாலும் மரணத்தை குறித்து பயப்படணுங்கிற அவசியமே நம்முடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. சரி, இந்த மகிமையின் சிங்காசனம் நான் சொல்லிட்டேன், இது யூதர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அப்படின்ட்டு. சரி, இப்ப கிறிஸ்துவின் நியாயாசனம். சரி, இந்த ஜட்ஜ்மெண்டை குறித்து நம்ம பார்க்கும்போது ஒன்லி ஃபார் பிலீவர்ஸ். இப்போ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அல்லது அதை 7ஆக பிரிச்சிருக்காங்க. 7 விதமான நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் த்ரோன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பிலீவர்ஸ். விசுவாசிகளுக்குன்னு கர்த்தர் இந்த நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்தை தான் இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இதில் என்றாவது முன்பதாக இதை குறித்த ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம்னா என்ன? இதுக்கு கிரீக் வேர்டு பீமான்னு சொல்லுவாங்க. BEMA, பீமா கிரீக் வேர்டு. இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. இந்த கிரீக் பதத்துக்கு 2 அர்த்தத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று நியாய தீர்ப்பளிக்கும் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிரதிபலன் வழங்கும் ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே ஒரே பண்பு ஒரே கருத்து தான் குறிக்குது. திரும்ப சொல்லுங்க, நியாய தீர்ப்பளிக்கும் ஆசனம், இன்னொன்று பிரதிபலன் வழங்கும் ஆசனம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இந்த ஏரோது வாழ்ந்த நாட்களே செசரியா அப்படிங்கிற இடத்துல அவர் என்ன பண்ணார்னா, இந்த அரங்கத்தை எல்லாம் கட்டி அவர் என்னன்னா பார்க்கறதுக்கு அங்க உட்கார்ந்து பேசக்கூடியவங்களுக்கு ஒரு ஆசனத்தை
அதற்கு இதை வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஏதென்ஸ், இந்த ஒலிம்பிக்ல அதிகமா நடைபெறக்கூடிய இந்த கிரீக் ஏதென்ஸ்ல நம்ம வந்து பார்க்கிறோம். அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆசனம் மாதிரி வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உட்காந்து ஒரு பேச்சாளரோ நடுவரோ இல்ல பரிசுகளை வழங்கக்கூடிய ஒரு ஆசனம் மாதிரி அந்த ஏதென்ஸ் அந்த அரங்கத்தில் அங்க வந்து அமைத்து வைத்திருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த பீமா அப்படிங்கிற வேர்ட் ரெண்டுமே அந்த பண்புகள் வந்து இந்த அர்த்தத்தை குறிப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இது முன்பதாக நம்ம வந்து நிற்கும் பொழுது கடவுள் வந்து நம்முடைய ரட்சிப்பை குறித்து கேள்வி கேட்க மாட்டார். ஏன்னா விசுவாசிக்கு தான் நாங்கள் நிற்க போறோம் அப்படின்னா எதை குறித்து நம்மளுடைய கடவுள் வந்து கணக்கு கேட்பார், எதை குறித்து நம்ம வந்து ஆண்டுக்கு வந்து கணக்கு ஒப்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் இந்த டைட்டில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் முதல்ல நம்ம நியாயம் தீர்ப்பவர் யாருன்னா கிறிஸ்து. நம்மள யார் நியாயம் தீர்ப்பாங்க? சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய நியாயம் தீர்ப்பவர் யாருங்க? கிறிஸ்து. சரி, அதுக்குரிய வசனத்தை நான் உங்களுக்கு பைபிள் படி தெளிவா சொல்லுவேன். ஒரு சில வேளை நமக்கு வந்து இன்னும் எத்தனையோ ஒரு சில சர்ச்சைக்கு வந்தாலும் இன்னும் ஒரு சிலர் கன்ஃபியூஷன் குழப்பத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க இல்லைங்களா? அதனால அந்த வசனத்தை பைபிள் படி உங்களுக்கு நான் சொல்றேன். நான் சொல்ல போற ஒவ்வொரு வசனத்தை நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. இதன்படியெல்லாம் கர்த்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில செய்வாரா, இதையெல்லாம் நம்ம வாசிட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த நாட்கள் இருக்கக்கூடிய விசுவாசிகளாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நீங்களும் நானும் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஜாக்கிரதையா எச்சரிக்கையா வாழணும். கிறிஸ்துவ வாழ்க்கைனா மாமியார் வீட்டுக்கு சர்ச்சைக்கு வந்துட்டு போற மாதிரி நினைச்சிடாதீங்க, வாரமான பைபிள் தூக்கிட்டு வந்துட்டு போற மாதிரி நினைச்சிடாதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏனோ தானோ வாழக்கூடிய வாழ்க்கை இல்ல. அதான் இந்த டைட்டில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போறேன். இல்ல இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, முதல்ல நம்ம நியாயம் தீர்க்கிறது யாருங்க? only for believers. அதான் சொல்றேன், கிறிஸ்து நியாயாசனம் விசுவாசிகளுக்கு மாத்திரம் தான். அப்ப நம்ம நியாயம் தீர்க்கிறது யாருங்க? கிறிஸ்து. இந்த 3 வசனம் ஒரு 4 வசனம் சொல்லுங்க, 1 by 1 நம்ம வந்து வாசிக்கலாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30 31 வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 17 30 and 31 குயிக்கா சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன பண்றாங்களா கட்டளை இடுகிறார். வாசி 31 அடுத்தது. மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். சரி, இதை யார் சொன்னாங்க? பவுல் சொல்றாரு. சென்னை அந்த பட்டணத்துல போய் என்ன பண்றாங்க சொல்றாரு. அங்க போய் இவர் பேசும்பொழுது அந்த மார்ஷ் மேடம் நின்று பேசும்பொழுது ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நூதனமான காரியத்தை கேட்டே பொழுது போனாங்க. இவன் இந்த புதுசா இந்த வாயாரி என்னடா பேச போறான், சரி இவன் பேசுறத கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணாங்க அங்க வராங்க. அப்ப அங்க எல்லாம் சுத்தி பாக்குறாரு. அவங்களுடைய பலிபீடத்தில் அறியப்படாத தேவனுக்குங்கிற ஒரு வார்த்தை என்ன பண்ணாங்க பார்த்தார். unknown God அப்படிங்கிற அந்த வேர்டை பார்த்துட்டாரு. இப்ப பார்த்துட்டு பவுல் வந்து என்ன பண்ணான்னா அவங்களுடைய தத்துவத்தை அப்படியே கோட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற விதத்தில் இந்த சுவிசேஷ சத்தியத்தை பவுல் என்ன பண்ணாங்க இந்த அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணாங்க சொல்றாரு. சொல்லிட்டு அந்த எண்டில் வரும்போது சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன பண்றாங்க சத்தமா சொல்லுங்க. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே அவருடைய பிரச்சனை என்னங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சத்தமா சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இந்த நிருபங்கள் எல்லாம் அந்த அப்போஸ்தலர்கள் அப்படி அந்த மெசேஜ் இந்த பிரசங்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்தெழுதலை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்து அதிகமா அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் நம்ம என்ன பண்ணல பார்க்கிறோம். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் இந்த அப்போஸ்தலர் த்ரூஅவுட் இந்த புத்தகத்தில் அதிகமா நம்ம என்ன பண்ணுங்க வாசிக்கிறோம். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார். அப்போ அடுத்து வாசிக்கிறோம், அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. பூலோகத்தை நீதியா என்ன பண்ணுவாங்க நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனால அந்த நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது யாருங்க? பிதாவாகி தேவன் யார மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புனதுங்க. அதனால அப்போ சில 2ஆவது அதிகாரத்துல பிறகு அந்த பிரசங்கம் பண்ணும்போது அந்த காரியத்தை அவர் சொல்வது நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தாம்
நியமித்த மனுஷனை கொண்டு அவர் என்ன பண்ண போறாங்க, அதை செய்வார். அந்த மனுஷன் யாருங்க? யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனம். John chapter 5:22. சத்தமா வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை சத்தமா குறிக்க வாசிங்க. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு ஒப்பு கொடுத்துக்கிறாங்க? ஜோரா சொல்லுங்க. குமாரனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? ஒப்பு கொடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம நியாயம் தீர்க்கிறது, நியாயம் விசாரிக்கிறது யாருங்க? ஜோரா சொல்லுங்க. கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ண போறாங்க? நியாயம் தீர்க்க போறார். இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் only for believers, விசுவாசிகளுக்குன்னு பிரதிபலன் வழங்கக்கூடிய இடம். இந்த பீமா இல்லைங்களா, அந்த ஓர் கிரேக்க ஓர் அந்த இதில் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த இதனுடைய அர்த்தமே என்னங்க? விசுவாசிகளுக்கு கனத்தை அளிக்கக்கூடிய வழங்கக்கூடிய இடம் தான் இந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பிதாவாகிய தேவன் அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த முழு அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த முழு அதிகாரத்தை அவர் என்ன பண்ணிக்கிறாங்க? கொடுத்துக்கிறார். அவரு தான் நம்ம என்ன பண்ண போறாங்க? ஜோரா சொல்லுங்க. நம்ம என்ன பண்ண போறாங்க? அவர் நியாயம் தீர்க்க போகிறார் இல்லைங்களா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் என்ன பண்ண போறாங்க? வரப்போகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1 Corinthians chapter 4. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் 5வது வசனத்தை சத்தமா வாசிங்க. என்னிடத்தில் நான் யாதொன்று குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாருங்க? ஜோரா சொல்லுங்க. இந்த இடத்துல யாரை குறித்து சொல்றாங்க? பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது தன்னை குறித்து அவர் என்ன பண்ணாருங்க? அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணாருங்க சொல்றார் இல்லைங்களா. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் என்ன ஆகுது இல்லைங்க? சத்தமா சொல்லுங்க. நீதிமான் ஆகுது. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாருங்க? உலகத்தில் மனுஷன் தப்பு செஞ்சாலும் என்ன சொல்றான்? நீங்களும் நான் என்ன பண்றோம்? செஞ்ச தப்பை யார் ஒத்துக்கிறான்? என்ன பாருங்க, செஞ்ச தப்பை எத்தனை பேர் ஒத்துக்கிறான்? கேட்டா என்ன சொல்றாங்க? நானு செய்யல, நானு பண்ணல, நான் யோகிய, நான் நீதிமான், நான் உன்ன போல கிடையாது, உன்ன போல அயோக்கியம் கிடையாது, நான் பரிசுத்தவான். ஆளை தூக்கி அடிக்கிறான். கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நிற்கும் போல தெரியும் நம்முடைய வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் ஊர் நாட்டில் சொல்லுவாங்க. அங்க நிற்கும் பொழுதுதான் தெரியும் தீமாத்தி யாருன்னு. இருக்கீங்களா? அங்க நிற்கும் பொழுதுதான் தெரியும் இல்லைங்களா. நம்ம பூமியில வாழ்ந்த நாட்கள் அடிச்ச டைலாக்லாம் அங்கதான் தெரிய போகுது பாருங்க. இந்த கேப்ல கவனிங்க. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அதனால நான் நீதிமான் ஆகாது இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யாருங்க? ஜோரா சொல்லுங்க. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் சொல்லிட்டு இந்த 5வது வசனம் ரொம்ப கேர்ஃபுல்லா சத்தமா வாசிங்க. ஆனதால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி யாரால உண்டாகும்? சத்தமாடிங்க, ஜோராடிங்க. 2-3 பேர் தான் அல்லையா அடிக்கிறீங்க? மத்திய என்ன திட்டிட்டு உட்காந்துக்கிறீங்களோ? பவுல் என்ன சொல்றாருங்க? இந்த வேர்ட் கேர்ஃபுல்லா கவனிங்க. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து நீ என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஐசியூ வார்டுல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் இல்லை. உடனே அந்த டாக்டர்ல டியூட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் நர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த டாக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. அவர் வந்து வீட்டில் இருக்கிறார். சரி, அவர் ஏன் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் வந்து வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய மகன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து இருக்கிறனால அவரை பார்க்கறதுக்கு அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வேகமாக அவர் வந்து போயிட்டார். இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த அந்த பேஷண்ட்ஸுக்கு தெரியாது. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் கண்ணா பின்னான்னு திட்டுறாரு இந்த டாக்டரை. ஏன் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதா?
அவர் எங்க போனாரு? இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து காப்பாற்ற கூடாதுன்னு அவர் வாய்க்கு வந்த மாதிரி அவர் என்ன பண்ணாங்க? திட்டுறாரு. ஆனா அவருடைய மகனுக்கு அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு விபத்தாகி அவர் மகனை பார்க்கறதுக்கு நியூஸ் கேட்டு அவர் வேகமா அங்க ஓடிக்கிறான்னு தெரியுது. ஆனாலும் அந்த ஹெட் நர்ஸ் போன் பண்ணாங்க. அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த பையனை வீட்டுல அப்படியே விட்டுட்டு அவர் பறக்க ஓடி வந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க? அந்த வந்த உடனே அவர் கண்ணா பின்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பண்ணாங்க? திட்டுறாரு. அவர் ஒன்றும் பேசல. உள்ள போயிட்டு அந்த ஐசியூல இருக்கிறது ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த பேஷண்ட் பார்த்து சொன்னாரா, ஏய் நீ கொண்டு வந்த பேஷண்ட் உயிருக்கு போராடாத என்ன கண்ணா பின்னான்னு திட்டினேன், நான் ஏன் லேட்டா வந்ததுற காரணம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியலண்ணா, ஏன் போய் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் படுத்து எடுக்கிறேன். அந்த செய்தியை கேட்டுதான் நான் வேகமா இங்கிருந்து என்ன பண்ணேன்? ஓடுனேன். அது உனக்கு தெரியல. இப்ப நீ கொண்டு வந்த பேஷண்ட்டுடைய உயிர் உனக்கு என்னவா இருக்குது? உனக்கு முக்கியமாகிறது போல ஏன் பையனுடைய உயிர் எனக்கு எப்படி இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க. முக்கியமா இருக்கா இருக்காதா? இது அவருக்கு தெரியல. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு இவருக்கு என்ன பண்ணலீங்க தெரியல. உடனே ஜட்ஜ் பண்ணிடுறது இல்லைங்களா? அவருக்கு என்ன சூழ்நிலை இவங்களுக்கு என்ன பண்ணாதுங்க? சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, நான் பிளைனா கேட்குறீங்க. இத்தனை பேர் உட்காந்துக்கிறேன், எல்லாரும் நல்லா எல்லாத்துலையும் கரெக்டா இருக்கிறீங்களா? எந்த பிக்சர் கொடுங்க ஒன்றும் இல்லையா? கோயிங் ஆன் ஸ்மூத் இல்லையா? லைஃப் பண்ண நல்லா அப்படியே ஒரு கோயிங் ஆன் ஸ்மூத்லேயே போயிட்டு இருக்குதா? வெளியே சொன்னா தான் குமுறுவீங்க. சொல்லுங்க, அப்படித்தானா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன ஏதுன்னு உங்களுக்கு சூழ்நிலை தெரியுமா? சொல்லுங்க, தெரியுங்களா? தெரிய. ஆனா வாய்க்கு வந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க? ஒரு சிலர்ல பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நிலைமை, என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் யாருக்கா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, தெரியுமா? சரியா? அதுதான் அந்த டாக்டர் அவங்க சொல்றாரு. அப்பதான் அவர் ரியலைஸ் ஆகிறார் இல்லைங்களா? சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாருங்க? அந்த கோட் கவனிங்க. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து நீ என்ன பண்ணாத, ஜட்ஜ் பண்ணாத, தீர்ப்பு சொல்லாதீங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களில் யோசனைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி யாரால உண்டாகும்? சொல்லுங்க, தேவனால என்ன பண்ணுங்க? அப்ப இந்த கிறிஸ்துவின் நியாயசனம் அப்படிங்கிறது only for believers. விசுவாசிகளுக்கு கனத்தை வெகுமதி அளிக்கக்கூடிய இடம் தான் இந்த பீமா ஜட்ஜ்மென்ட் இல்லைங்களா? நியாய தீர்ப்பளிக்கும் ஆசனம், இன்னொன்று வந்து பிரதிபலன் வழங்கும் ஆசனம். அப்ப அந்த ஆசனத்துல முதலாவது நம்மளை யாரு நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா கிறிஸ்து. கர்த்தர் தான் நம்ம என்ன பண்ண போறாங்க? அவர் நியாயம் விசாரிக்க போறார். ஏன்னா இப்போ இந்த முறை வந்து ரட்சகரா வந்துட்டாரு, அப்படிதானுங்களா? ஏசு இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி வந்தாருங்க? சத்தமா சொல்லுங்க. பாவிகளை மீட்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வந்தாரா? வந்து என்ன பண்ணாருங்க? சொல்லுங்க, வந்து என்ன பண்ணாங்க? அவருடைய ஜீவனே சிலுவையில நமக்காக என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தில் போய் சேரக்கூடிய எல்லா காரியத்தையும் சிலுவையில இயேசு என்ன பண்ணாங்க? செய்து முடிச்சுட்டு போயிட்டார். ஆங்கிலத்துல டன் அப்படின்னு சொல்றோமே, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு என்ன பண்றாங்க? போயிட்டார். இப்போ அந்த செய்து முடிந்த காரியத்தை நம்ம வந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அதை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? கர்த்தர் ஒரு பக்கம் அந்த காரியத்தை அவர் என்ன பண்றாங்க? செய்துட்டார். இனி இரண்டாம் வரிகள் அவர் வரும்பொழுது எப்படி வருவார்னா ரட்சகரா வர மாட்டாரு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியை நம்மை நியாயம் விசாரிக்கிற தேவனாய் வருவார். அல்லேலூயா. வராத வராடிங்க. அடுத்து எப்படி வர போறாங்க? ஆமா, அங்க வந்து ரட்சகரா வர மாட்டாரு, வந்துட்டு போயிட்டாரு இல்லைங்களா? இனி வரும்பொழுது எப்படி வருவாங்க? உங்களை என்னை நியாயம் விசாரிக்கிற நியாயம் தீர்க்கிற சாதாரண நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி அவர் என்ன பண்ண போறாங்க? வர. அப்ப முதல்ல நியாயம் தீர்ப்பவர் யாருன்னா கிறிஸ்து இல்லைங்களா? அந்த போர்டு இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இரண்டாவது நம்ம வந்து பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கப்படுவோர் யாரு? நியாயம் தீர்க்கிறவர் வந்து கிறிஸ்து. நியாயம் தீர்க்கப்படுவோர் யார் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது விசுவாசிகள், பிலீவர்ஸ் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இந்த ஒரு சில வசனத்தை நம்ம வந்து வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை குயிக்கா வாசிங்க. Galatians chapter 6:8. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனம். எப்படிங்க? தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை என்ன பண்ணுவாங்க? அறுப்பான். அடுத்த சொல்லுங்க. நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல்
நாம் சலந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்களும் நானும் என்ன பண்ணுவாங்க? அறுப்போம். சரி, இந்த வேர்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. மனுஷன் எதை அதை அவன் என்ன பண்ணுவாங்க? இந்த கீழே வரும்பொழுது என்ன கொஞ்சம் தெளிவா சொல்றேங்க. இந்த கிறிஸ்துவ நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது என்னத்தை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு கீழே எல்லாம் சொல்றேன் இல்லைங்களா? சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால என்னத்தை அறுப்பாங்க? நித்திய ஜீவனை அறுப்பான். அடுத்த வருஷம் சொல்றாரு, நன்மை செய்கிறதுல நீ என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, நீ நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாத, சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் சலந்து போகாத இருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்களும் நான் என்ன பண்ணுவாங்க? whatever man soweth he will reap it. நீ நன்மை செஞ்சினா நன்மை இருப்ப, தீமை செஞ்சினா சத்தமா சொல்லுங்க, தீமை என்ன பண்ணுங்க? அறுப்ப. அப்படித்தானா? அப்படித்தான பைபிள் சொல்லுங்க. இது யாருக்கு சொல்றாங்க? நியாயம் தீர்க்கப்படுவோர் யாருங்க? ரெண்டாவது பிலீவர்ஸ், விசுவாசிங்க இல்லைங்களா? நீ நன்மை செஞ்சினா அதுக்குரிய நன்மை நீ என்ன பண்ணுவீங்க? பெறுவ. நீ தீமை செஞ்சினா அதுக்குரிய பலன் நீ என்ன பண்ணுவீங்க? பெறுவ. அதான் கிறிஸ்துவின் நியாயசனம். அதுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, நான் இந்த கீழே வரும்பொழுது சொல்லுங்க, அதுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது நீ நன்மை செஞ்சினா அதுக்குரிய பலன், தீமை செஞ்சினா அதுக்குரிய பலன். ஆனா சேஞ்சாட் பவுல் சொல்ற, நீ நன்மை செய்கிறதுல என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க, நீ நன்மை செய்கிறத நீ என்ன பண்ணாத, சோர்ந்து போகாதேன்னு அவர் என்ன பண்ணாங்க? கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியன் சாப்டர் 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் இந்த 23, 24, 25 வாசிங்க. 23, 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் ஓகே, அதை மனுஷர்கள் கண்டு செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். அடுத்த வசனம், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை என்ன பண்ணுவாங்க? ஜோரா சொல்லுங்க, அடைவான். என்ன கிடையாதுங்க? சத்தமா சொல்லுங்க, பட்சபாதமே இல்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த இடத்துல பவுல் கொலோசை சபைக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றாங்க? விசுவாசிக்கு எழுதும் பொழுது இந்த 23ஆம் வசனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அடுத்து என்ன சொல்றாங்க? எதை செய்தாலும் அதை யாருக்கென்று செய்யாமல், சொல்லுங்க, மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படியே செய்யுங்க. எத்தனை திருச்சபையில் அப்படி செய்யறாங்க? சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை திருச்சபையில் அப்படி செய்யறாங்க? எத்தனை ஊழியக்காரங்க அப்படி செய்யறாங்க? இன்னைக்கு ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குதுங்க? ரொம்ப சைலண்டா இருக்குங்க. இன்னைக்கு ஜனங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குதுங்க? தார ஊதணும். இதனால் சகல ஜனங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறது என்னவென்றால், நம்முடைய சேஷாத்புர திருச்சபை சார்ந்த மிஸ்டர் சர்பனம் அவர்கள்லாம் என்னங்க, மற்றவங்களாம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, திட்டிட்டு இருப்பாங்க, ஏதாவது சொல்லும்போது அப்படித்தானா? தானே நேச்சர். அதான் சொல்லுவாங்க. ஏசு சொல்ற, நீ வலது கைக்கு செய்யறது சத்தமா சொல்லுங்க, இடது கைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? சத்தமா சொல்லுங்க. ஊர் நாட்டில் தான் உங்களுக்கு சொல்லாத நல்ல ஊர் நாட்டுக்காரங்க மூய் வைக்கிறதுல பயங்கரமா இருக்கு. மைக்கில் அனௌன்ஸ் பண்றதுலாம் அப்படிதான் நான் நிறைய பேர் சொல்லிக்கிறேன் இல்லைங்களா? இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாங்க? நீ எதை செய்தாலும் ஓகே, அது மனுஷருக்கென்று கர்த்தருக்கென்று எப்படியா செய்யும்? சத்தமா சொல்லுங்க, மனப்பூர்வமா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை என்ன பண்ணுவாங்க? தேவனிடத்தில் என்ன கிடையாதுங்க? There is no partiality with God. புரியுதுங்களா? இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல பார்ஷியாலிட்டி இருக்குது, இருக்கா இல்லைங்களா? சோற கை தூக்குறீங்க, வேலை செய்யற இடத்துல என்ன இருக்குதுங்க? பார்ஷியாலிட்டி, பட்சபாதம் இருக்கு. நீங்க போற நிறைய இடத்துல அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுங்க? நம்ம பார்க்கிறோம். ஆனா சேருங்க, தேவனிடத்தில் அந்த பட்சபாதம் இல்லை. There is no partiality with God. இல்லைங்களா? நீ நன்மை செஞ்சீனா அதுக்குரிய பலனை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாரு. நீ தீமை செஞ்சீனா, அநியாயம் செஞ்சீனா அதுக்குரிய பலனை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் வெளிப்படுத்தும் வாசிக்கிறேன் இல்லைங்களா? இதோ சீக்கிரமாய் அவனுடைய
கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன பண்ணுங்க? சுத்தமா சொல்லுங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் தெளிவா தாக்குறீங்க. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம், நீதி உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன ஆகுங்க? இதெல்லாம் யாருக்கு எச்சரிப்புங்க? ஜோராடிங்க. நியாயம் தீர்க்கப்படுவோர் யாருங்க? பிலீவர்ஸ் இல்லைங்களா? விசுவாசிங்க. அதைத்தான் பவுல் சொல்றார். சுதந்திரமாகிய பலனை கர்த்தர் பரலோகத்துல நமக்கு வச்சிருக்கிறார் இல்லையா? அதனால நீ எதை செஞ்சாலும் எப்படி செய்ய? மனுஷனை பிரியப்படுத்தும் மாதிரி என்ன பண்ணாத? செய்யாத. மனுஷனை காக்கா பிடிக்கிறது என்ன பண்ணாத? செய்யாத. இல்லைங்களா? நீ எதை செய்தாலும் யாருக்கு செய்ய? கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய். அவன் அநியாயம் செய்யறானா அவன் அதுக்குரிய பலனை கட்டாயம் என்ன பண்ணுவாங்க? அதனால ஊர் நாட்டு ஸ்டைல சொல்லுவாங்க, அரசு அன்று கொள்ளும் தெய்வம் என்ன பண்ணுங்க? தப்ப முடியுமா? நானும் நீங்களும் தப்ப முடியுமா? தப்பா சொல்லுங்க. தப்ப முடியுமா? தப்ப முடியாது. பிரசங்கி 12வது அதிகாரம் 13, 14 வசனத்தை ஜோரா வாசிங்க. பிரசங்கி 12வது அதிகாரம் 13, 14. எக்லெசியாஸ்டஸ் 12, 13 and 14 ஜோரா வாசிங்க. சுத்தமா வாசிங்க. ஒவ்வொருவரும் எப்படிங்க? காரியத்தின் கடைச்சொல்லையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அடுத்த வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தை கொண்டு வருவார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. இது பிரசங்கியுடைய கன்க்ளூஷன். யாருடைய கன்க்ளூஷன்? சாலமோன் இல்லைங்களா? உலகத்தில் அவரை போல வாழ்ந்த ஆசை யாருங்க? அவர் வாழ்ந்த காலத்துல கோல்டே ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க. தங்கத்திலே கோயில் கட்டும் மனுஷன். தங்கம் விட 40,000 போயிருச்சா? 40க்கு மேல போயிருச்சு. 40,000 எட்டிருச்சு இல்லைங்களா? போயிடுச்சு இல்லைங்களா? அப்படி வாழ்ந்த மனுஷன் இல்லைங்களா? அப்படி கன்க்ளூஷன் எடுத்துறீங்களா? முடிவு எல்லாம் இதுவா சொல்லுங்க. ஆமா, இந்த சூரியனுக்கு கீழே பூமிக்கு இல்லைங்க மேல எல்லாமே என்னங்க? இதுவா சொல்லுங்க. மாயை மாயை மாயை. அப்படி எல்லாம் எல்லாத்தையும் நிறைய காரியத்தை சொல்லிட்டு கன்க்ளூஷன் முடிவில் எப்படி வராது பாருங்க. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த ஓட்டு பண்ணுங்க. காரியத்தின் கடைச்சொல்லியை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நீ என்ன பண்ணுங்க? கைக்கோள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு எவ்ரிடே ஒவ்வொரு செயல் இல்லைங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஒவ்வொரு காரியத்தையும் இல்லைங்களா? அந்த சரி ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. கொண்டு அந்தரங்கம்னா என்னங்க? அந்தரங்கம்னா என்னங்க? இயேசு சொல்றாரு இல்லைங்களா? நீங்க உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறை கதவை பூட்டிக் கொண்டு என்ன பண்ண? போட்டு அடிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இல்லைங்களா? அம்மா மாதிரி வீட்டில் இல்லைங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க? போட்டு அடிக்கிறீங்களா? என்ன பண்ணாங்க? வாங்கி நல்லா கதவை சார்ந்து உட்காந்து கறியெல்லாம் வறுத்து வச்சு தூள் கிளம்புறாங்க. அப்படித்தானே? சேஷத்தில் நல்லா தெளிவாக இருக்கிறீங்களோ? சொல்லுங்க. எப்படி சொல்றாருங்க? உன் அரை கதவை பூட்டி கொண்டு எங்க இருக்கிற? சொல்லுங்க. அந்த ரங்கத்தில் இருக்கிற யாரை நோக்கிங்க? பிதாவை நோக்கி நீ என்ன பண்ணுங்க? அந்த இடத்துல இயேசு என்ன சொல்ல வர்றாரு? மாய்மாலத்தை குறித்து சொல்றாரு. அடுத்தனா மாய்மாலம் நீ உபவாசம் பண்ணும் பொழுது எப்படி யாரு ஒரு சிலர்லாம் என்னன்னா அவங்க செய்யற காரியம் மற்றவங்களுக்கு தெரியும்னு நினைப்பாங்க. அப்படித்தானே? அவங்க செய்யற காரியம் மற்றவங்களுக்கு தெரியும்னு நினைப்பாங்க. இயேசு சொல்றாரு, நீ செய்யற காரியம் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நீ செய்யற காரியம் எனக்கு தெரிஞ்சா போதுங்கிறாரு. அப்படித்தானே? இருக்கீங்களா? ஜோரா சொல்லுங்க. திட்டிட்டு உட்காந்துருக்கீங்களா? சொல்லுங்க. அடுத்த சொல்றாரு. சரி, என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு
காரியத்தில் இல்லைங்களா, ஒவ்வொரு காரியத்தில் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் என்ன பண்ணுவாருங்க? சத்தமா சொல்லுங்க, நியாயத்துல கொண்டு வருவார். நியாயம் தீர்க்கப்படுவோர் இரண்டாவது யாருன்னா பிலீவர்ஸ், விசுவாசிங்க. நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய நியாய தீர்ப்புனா கிறிஸ்துவின் நியாயாசனம். கிறிஸ்துவின் நியாயாசனம்னா இல்லைங்களா, விசுவாசிகளுக்கு கனத்தை வெகுமதி அளிக்கக்கூடிய இடம் தான் பீமா ஜட்ஜ்மெண்ட் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மறந்து போக கூடாது. சரி, மூன்றாவது காலம், அதனுடைய இந்த டைம் எப்பங்க. இந்த வேர்ட் வந்து பார்க்கும்பொழுது ரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் இடைப்பட்ட காலம், பிட்வீன் சீக்ரெட் கம்மிங் அண்ட் விசிபிள் கம்மிங். என்ன பாருங்க, இதை நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன், ஏன்னா நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்காரு. இப்போ நான் மத்திய 25:30-31 சொன்னீங்களா, மகிமையின் சிங்காசனம்னு ஒரு வேர்ட் சொன்னேன். அது வந்து ரிலேட்டட் டு சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் சொன்னேன் இல்லைங்களா. கிறிஸ்துவின் நியாயாசனம் இது வந்து பிலீவர்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது எப்போ நடக்குங்களா, ரகசிய வருகைக்கும் சீக்ரெட் கம்மிக்கும் வெளிப்படையான வருகைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருடைய வருகை வந்து there are two types. One is secret coming, another one is visible coming என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப நான் சொல்லுங்க, இப்ப கர்த்தர் வந்தார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, பின் உயிரோடு இருக்கிற நம்ம என்ன பண்ணுவாங்க, அதான் சீக்ரெட் கம்மிங். இயேசு எப்போ வருவாருங்க? இயேசு எப்போ வருவாருங்க? சரிங்க, அது ஒருத்தருக்கு தெரியாது, பிதாவை தவிர. அப்படித்தானா? அப்போ சொல்லல, அந்த ஆதீனத்தில் யாருக்கு இருக்குதோ யாருக்கு வெளிப்படுத்துறதோ அவங்களுக்கு தான் தெரியும். குமாரன் மரியாதை பைபிள் சொல்லுது இல்லைங்களா, அப்படித்தான் சொல்லுது, அப்போ சொல்லல இல்லைங்களா. ஆனா இந்த பைபிளை நம்ம வந்து பார்க்கும் பொழுது there is no particular time about his coming, அதாவது அவருடைய வருகை குறித்த சரியான அந்த நேர கணிப்பு இல்லை. ஆனா பொதுவா என்ன சொல்றது, திருடனை போல என்ன பண்றாங்க, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படிங்களா, there is no particular time, குறிப்பிட்ட அந்த காலத்தை குறித்து நேரத்தை குறித்து பைபிள் என்ன பண்ணுங்க சொல்ல. ஆனா அந்த விதத்தை குறித்து சொல்லுது, டைப்பை குறித்து சொல்லுது இல்லைங்களா. அவர் திருடன் வருகிற விதமா என்ன பண்ணுவாருங்க, வருவார் அப்படி என்ன பண்ணுங்க சொல்லுது இல்லைங்களா. சரி, இப்ப கர்த்தருடைய வருகை இருக்குன்னா நம்ம எடுத்துக் கொள்ளப்படுறோம், நம்ம உபத்திர காலத்துக்குள்ள போக மாட்டோம். அதனாலதான் சொல்றேன், மத்திய 24-25 இந்த ரிலேட்டட் டு சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் உபத்திர காலத்துக்குள்ள போறீங்க. அது நீங்க 24-25 வாசிங்க. அப்போ வெளிப்படையா வரும்பொழுது தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட வரும்பொழுது, தூதரோடு கூட வரும்பொழுது அவங்க எல்லாத்தையும் கூட்டி அவர் என்ன பண்ணாங்க, இந்த சேர்க்கக்கூடிய அந்த உபத்திர காலத்தை குறித்தெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதான் இந்த கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு மகிமையின் சிங்காசனத்துக்கு உள்ள அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. இது எப்ப நடக்குதுங்களா, ரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் இடைப்பட்ட காலத்துல நடக்கக்கூடிய என்னங்க சம்பவமா இருக்குது. அதனால தியாலஜிக்கல் வேர்ட்ல சொல்லுவாங்க, சர்ச் will not go under tribulation. விசுவாசிங்க திருச்சபை உபத்திரவ காலத்துக்குள்ள என்ன பண்ணாதுங்க, சத்தமா சொல்லுங்க, உபத்திரவ காலத்துக்குள்ள என்ன பண்ணாதுங்க, போகாது. ஏன் போகாதுன்னா, இப்ப கர்த்தருடைய வருகைக்குன்னா நம்மள கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, ஜோரா சொல்லுங்க, எடுத்துக்குவாரு இல்லைங்களா. கிறிஸ்துவுக்குள் மரித்தோம்னா உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தர் என்ன பண்ணாங்க, எடுத்துக்கிறார், மற்றவங்க மாட்டிக்குவாங்க. அதனால இப்ப யோசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையை. கர்த்தருடைய வருகை எப்ப எந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம், திருடனை போல என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. எங்கேயுமே திருட வந்து சொல்லிட்டு வர மாட்டாங்க, அப்படித்தானுங்களா. எந்த ஊர்ல திருட வருவாங்க சொல்லிட்டு வராங்க சொல்லுங்க, எந்த ஊர்ல திருட வருவாங்க சொல்லிட்டு வராங்க, சொல்லிட்டு வரதில்லை இல்லைங்களா. திரும்ப திரும்ப அர்த்தம் சொல்றேன், there is no particular time concerning his second coming இல்லைங்களா. ப்ரிடிக்ட் அப்படி இல்லை, ஆனால் திருடனை போல தான் வருவார்னு மாத்திரம்தான் நமக்கு பைபிளில் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைங்களா, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் தொடக்கத்தில் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்களும் நானும் ஏனோ தானு வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. ஏதோ சடகாச்சாரத்துக்கு சம்பிரதாயத்துக்கு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு வந்து நம்ம மாமியை வீட்டுக்கு போகிற மாதிரி வந்த மாதிரி நினச்சிடாதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்களும் நானும் இல்லைங்களா. ஜாக்கிரதையாக வாழக்கூடிய வாழ்க்கை என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மறந்து போக கூடாது. அப்போ காலம் டைம் எப்படிங்க, பிட்வீன் சீக்ரெட் கம்மிங் அண்ட் விசிபிள் கம்மிங், ரகசிய வரைக்கும் வெளிப்படையான வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடக்கக்கூடிய இந்த சீக்ரெட் கம்மிங் எப்படின்னே தெரியாது. வந்துட்டாங்கன்னா கப்புன்னு அவங்க மறிச்சவன விசுவாசியை கர்த்தர் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிறார். மற்றவங்க கீழே நடக்க அடுத்த உபத்திர காலத்தை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ வெளிப்படையா எல்லாம் அவரை குச்சின கண்கள் யாரும் அவரை பார்த்து அழுது என்ன பண்ணுவாங்க, அதான பைபிள் சொல்லுது. அதான வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் வெளிப்படையா வரும்பொழுது பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் பார்த்து அவர் அழுது என்ன பண்ணுவாங்க. அப்ப குழம்பு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நிறைய பேர்
பார்த்துருக்கீங்களா? நல்லா பலன் இருக்கும் பொழுது சர்ச்சு பக்கமே தலை வைக்க மாட்டான். நல்லா பலன் இருக்கும் பொழுது சர்ச்சு பக்கமே தலை வைக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஏதாவது பலன் ஆனவங்க என்ன பண்ணுறதுங்க? ஏதாவது ஆனவங்க அப்பதான் என்ன பண்ணுவாங்க? அப்பதான் சர்ச்சு தெரியும் அவங்களுக்கு, அப்பதான் பாஸ்டர் தெரியும், அப்பதான் அவங்களுக்கு யார் தெரியுங்க? ஏசு தெரியும். அதுக்கு முன்னால சத்தமா சொல்லுங்க, நீங்க என்னடா புதுசா சொல்ல விட்ட? நான் அவரு காலத்துல இருந்து ஏசு நல்லா தெரியுமா? சர்ச்சுக்கு வந்தா தானே சொல்லுங்க. சர்க்கணும் கரெக்டுங்களா? வேலைக்கெல்லாம் கரெக்டாக அடிக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. நீங்களாம் அடிக்கடி சொன்னீங்க, நாங்கள் ஆபிரகாம் காலத்துல இருந்து நம்ம வீட்டில் கேட்கணும். சுரேந்திய ஜெய்சா தேவையான கேட்க சொல்லுவாங்க, நாங்கள் ஆபிரகாம் காலத்துல இருந்து அப்படி இருந்தமையா இப்படி இருந்தமையா. இப்போ எப்படி இருக்காங்க? எங்க இருக்காங்க? இந்த ஆளுநர் எங்க இருக்காங்க? அப்படி டைலாக் கிடைச்சாலும் இப்போ எங்கீங்க? இல்லை பரவாயில்ல போயிட்டாங்களா? பாதி பேர் பரவாயில்ல போயிட்டாங்களா? ஜெகன் பிரதர் இருக்காங்களா இல்லையா? எங்க இருக்காங்க? இந்த கேரக்டர்ல பண்ணீங்க. அதனாலதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏனோதானு வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. இப்ப காலம் எப்படிங்க? ரகசிய வரிக்கும் வெளிப்படையான வருகை. ரகசிய வரிகள் அப்படி பிள்ளைங்களை கத்தர் எடுத்துறாரு இல்லைங்களா? வெளிப்படையான வருகை வரும்போது இந்த பூமியில் உபத்திரவ காலத்தை நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது நான்காவது இடம், பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு இந்த வேர்ட் இன்கிரிடியன்ட்னு சொல்லுவாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை குயிக்கா வாசிங்க. 1 Thessalonians chapter 4:17 குயிக்கா வாசிங்க. யாராவது ஒருத்தர் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுங்க? caught up in the mid air ஆங்கில பைபிள் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவரோடு கூட ஆகாயத்துல நம்ம என்ன பண்ணப்படுங்க? எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே கீழே என்ன நடக்குங்க? மேல எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே கீழே என்ன நடக்குங்க? கீழே இந்த சர்ச்சை கீழே நடக்க சொல்ல tribulation will start. உபத்திரவ காலம் என்னாங்க? சத்தமா சொல்லுங்க. உபத்திரவ காலம் என்னாங்க? ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதானா? உபத்திரவ காலம் என்னாங்க? 7 years tribulation. அப்ப விசுவாசி உபத்திரவ காலத்துக்குள்ள போவாங்களா? ஜோரா சொல்லுங்க. போவாங்களா? அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லைங்களா? ஏன்னா கர்த்தர் அவங்களை என்ன பண்ணிருக்காங்க? அப்படி வருகில அது எப்ப இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்ணிருக்காங்க? they caught up in mid air இல்லைங்களா? அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினால நீங்க ஒருத்தர் என்ன பண்ணுங்க? நம்ம ஆறுதல் கொடுத்துக்கு வரும்பொழுது என்ன பிரசங்கம் பண்றாங்க? ஆறுதல் கொடுத்துக்கு வரும்போது என்ன சொல்றா? யோ, நீ மற்ற ஜனங்களை போல துக்கித்து அறிவில்லாததற்கு எனக்கு மனது இல்லை. கிறிஸ்துவானவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? அவரோடு கூட என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. எடுத்துருவார். அப்படித்தானா? அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்து கான்டாக்ட் இந்த மிட் போயிடறா. அவன் உபத்திர காலத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க இல்லைங்களா? இப்ப இடம் என்னங்க? பரலோகம் அல்லது நடுவானம்னு சொல்லுவாங்க. மிட் நடுவானம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து அடிப்படை. இன் வாட் பேசிஸ்? அடிப்படை. எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் இருக்கு இல்லைங்களா? நீங்க கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னா என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. வேலைக்கு போனா என்ன கேட்கறான்? என்ன சேலரிங்க? முதல்ல பேசிக் சேலரின்னு சொன்னாங்க. அப்படிதானா? பேசிக் அடிப்படை சம்பளம் அப்படின்னு இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் இருக்கு இல்லைங்களா? பேசிக் தெரிஞ்சால் தான் இப்போ செல்ஃபோனே நம்ம நோண்டோம்னா அதை குறித்து இது தெரிஞ்சால் தான் நம்ம பிள்ளை என்ன பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களாம் பெருசு தானே, நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படித்தானே? இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. அவன் என்ன பண்ணாங்க? டெக்னாலஜி அந்த மாதிரி வந்துருச்சு. புரியுதுங்களா? டெக்னாலஜி அந்த மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு தெரியாத நம்ம பிள்ளை செய்யறான். அப்படித்தானுங்களா? இருக்கீங்களா? நமக்கு தெரியாத யார் செய்யறாங்க? நம்முடைய பிள்ளைங்க செய்யறாங்க. சரி, இது வாட் பேசிஸ்? எதன் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை அவர் செய்வார்? ஒரு சில வசனங்களை சொல்றாரு. குயிக்கா நீங்க வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை. சரி, இந்த அடிப்படை என்ன பார்க்கலாம்? ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மை செய்வீன்படி. இதுதான் பேசிக். இல்லை என்ன பாருங்க? ரட்சிக்கப்பட்ட பின்
நாட் பிஃபோர் சால்வேஷன், ஆஃப்டர் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மை தீமையின்படி கர்த்தர் நமக்கு என்ன பண்றாங்க? காரியங்களை செய்வார். இதுதான் பேசிக், அடிப்படை. இன் வாட் பேசிக்னு, பேசிஸ் ஆர் பேசிக்னு சொல்றேன் ஆங்கிலத்தில். எதன் அடிப்படையில்? ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மை தீமையின்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாங்க? சத்தமா சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக ஊதுனேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக பான்பரா கான்ஸ் போட்டு அடிச்சு உள்ள இழுத்து வச்சேன், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பாட்டில் அடிச்சு உடச்சு ஊற்றி குடிச்சேன். நான் முடியல, சும்மா சொல்றேன். பிஃபோர் சால்வேஷன். ஆனா ரெண்டு காரியம் இருந்தது. பீடி அடிச்சா பான்பரா கான்ஸ் போட்டேன், தேங்காய் தண்ணி எல்லாம் அவளை அடிச்சு கிடையாது. நானும் ஊர் நாடுக்காரன் தானே, இது கவனிங்க. அது வந்து பிஃபோர் சால்வேஷன். அப்போ வந்து 19 வயசு வரை நமக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது, சர்ச்சு பக்கமே தலை வச்சது கிடையாது, பைபிளே வாசிச்சு கிடையாது, ஜெபமே பண்ண தெரியாது. 19 வயசுல தான் நான் ஜெபமே கற்றுக்கிட்டேன். வெக்க கேட்டாக்குது வெளியே சொல்லுது. 19 வயசுல தான் நான் ஜெபமே கற்றுக்கிட்டேன். அது பைபிள் காலேஜ் போன பிறகு நல்லா ஜெபிக்க கற்றுக்கிட்டேன். இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. இது வந்து பிஃபோர் சால்வேஷன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக இதெல்லாம் செஞ்சேன். ஆனால் ஆஃப்டர் சால்வேஷன் இப்போ ஊத முடியுமா? இல்லை, என்ன பாருங்க, ஊத முடியுமா? ஏன் முடியாது? யாரு பார்க்குறா? கடவுளா பார்க்குறாரு? சேஷத்துக்கு தெளிவாக தெரியுங்க. யாரு பார்க்குறா? செய்ய முடியுமா? சொல்லுங்க. இப்போ சரக்கு அடிக்க முடியுமா? யார் பார்க்குறா? அந்த பையன் தான் கிறிஸ்தவனுக்கு உருப்பிட்டுருவாங்க. அந்த பையன் தான் இன்னைக்கு கிறிஸ்தவன் மாற்றமே உருப்பிட்டுருக்குமே. அந்த பையன் தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ கச்சிருக்கோம். அதனால பயராக இருக்குமே. எங்க பயராகுது சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியம் தான். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ இண்டிவிஜுவல் லைஃப், நாட் ஆஸ் குரூப். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தனி நபர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை. சால்வேஷன் அப்படித்தானா? சால்வேஷன் அப்படித்தானா? நீங்க பரலோகம் போனா யார் ரட்சிக்கப்படுங்க? ஆமா, வீட்டுக்கார ரட்சிக்கப்பட்டா வீட்டுக்காரமா போயிடுவாங்களா? எந்த பைபிள் சொல்லுது? எந்த வசனம் சொல்லுது? இண்டிவிஜுவல் லைஃப். இது தனி நபர் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை காரியம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. பெற்றோர் சர்ச்சைக்கு வரனால பிள்ளை பரலோகம் போயிடுவான்னு நினைச்சிடாதீங்க. ஒரு சில இடத்துல பிள்ளைங்க சர்ச்சைக்கு வராங்க, பெற்றோர் வர மாட்டாங்க, அதனால அவங்க பரலோகம் போயிடுவான்னு நினைச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இட் இஸ் an individual life, not as group. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது அதுதான். மறந்துடாதீங்க. இன் வாட் பேசிஸ், எதன் அடிப்படையில்? ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மை தீமையின்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஜோரா சொல்லுங்க. நியாயம் தீர்ப்பார். இன்னும் ஒரு காரியத்தை குயிக்காக சொல்லிடுங்க. அடுத்தது அது இப்போ இடம் சொல்லிட்டேன், அடிப்படை சொன்னீங்களா? சரி, இப்போ வந்து இதை எப்படி நம்மளை இது பண்ணார்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை குயிக்காக வாசிங்க. 2 கொரிந்தியர் சாப்டர் 5:10. இந்த ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன பண்ணணுங்க? என்ன பேசிஸ்? அதான் நான் சொல்ல. இது ஒரு 4-5 வருஷம் சொல்லிருங்க, தெளிவாக சொல்லுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லுங்க. இந்த ஓட சொல்லுங்க. ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. இந்த இடத்துல ரட்சிப்பை குறித்த கொஸ்டின் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா? விசுவாசிகளை தான் நிற்க போறாங்க. ரட்சிப்பை குறித்த கொஸ்டின் இல்லை, மறந்துடுறீங்க. விசுவாசிங்க தான், ரட்சிப்பை குறித்த கொஸ்டின் இல்லை. ஆனா இங்க என்ன பேசிஸ்? என்னங்க? ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்ந்த காலத்தில் செய்த நன்மை தீமை. அப்ப ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது எப்படிங்க தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவின் நியாயாசனம்னா என்னங்க? விசுவாசிகளுக்கு கனத்தை வெகுமதி அளிக்கக்கூடிய இடம். The place of honoring the believers. இல்லைங்களா? இது யாருக்கு? only for believers. There is no question about salvation. அங்க ரட்சிப்பை குறித்த கொஸ்டின் எல்லாம் இல்லை. கொஸ்டின் எல்லாம் என்ன? யுவர் deed, உங்களுடைய கிரியை, உங்களுடைய செயல். ரசிக்கப்பட்ட நாள் வந்து நம்முடைய கவுண்ட் ஒன்று என்ன ஆகுதுங்க?
என்ன ஆகுங்க? ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அப்ப நீ சரீரத்தில் செய்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி இல்லைங்களா, அதுக்குரிய பலனை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாங்க? ரோமர் 14வது அதிகாரம், ரோமன் சாப்டர் 14 10 and 12. ரோமர் 14வது அதிகாரம் 10வது வசனம் 12. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக சத்தமா சொல்லுங்க, நிற்போமே. 12வது வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன கொடுப்பாங்க? இந்த இடத்துல கும்பல்னு சொல்லுதா? எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்லுதா? இல்ல என்ன பாருங்க, என்ன சொல்லுங்க? ஒவ்வொருவரும் இல்லைங்களா, each and everyone or individually அப்படித்தாங்க. நம்மில் ஒவ்வொருவனும் இல்லைங்களா, அது போல ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன கொடுப்பாங்க? என்ன கணக்கு? நம்ம என்ன கணக்கு கொடுக்கணுங்க? நம்மளாம் பேச்சு வழக்குல சொல்லுவோம் இல்லைங்களா, பேச்சு வழக்குல ஏய் யாருக்குதே நீ ஒரு நாள் கடவுளுக்கு என்ன கொடுத்தே ஆகணும், கணக்கு கொடுத்தே ஆகணும். என்ன சென்ஸ்ல சொல்றாங்க சொல்லுங்க? நம்ம 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 ரொம்ப ஓவர் ஸ்பிரிச்சுவலா முந்தின நீதிமன்றம் மாதிரி திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாவே திங்க் பண்ணுவோம், சிம்பிளாவே பேசுவோம். சொல்லுங்க, என்ன சென்ஸ்ல என்ன அர்த்தத்துல சொல்றாங்க சொல்லுங்க? எவனாவது அக்கிரம அநியாயம் செய்யும் பொழுது இல்லைங்களா, அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும்போது நமக்கே ஒரு சில டைம்ல எப்படியா இருக்கு? நமக்கு ஒரு சில டைம்ல என்னவா இருக்கு? கோபமா எரிச்சலா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க சொல்லுங்க? இந்த மாதிரி போடல சும்மா வராதுங்க. நிறைய பேர் வயிறு எரிஞ்சு சொல்றாங்க. அப்படித்தானே தேசத்தை கரெக்டுங்களா? வயிறு எரிஞ்சு சொல்றாங்க. அதான் வயிறு எரிஞ்சு சொல்றாங்களா? அதான் ஏய் நீ என்ன அக்கிரமா அநியாயம் என்னதான் ஆனாலும் சரி, ஒரு நாள் நீ கடவுளுக்கு என்ன பண்ணிதான் கொண்ட தப்பவே முடியாது. சொல்லிட்டு வர மேலைங்களே இவன் பண்ற பிரசங்கமே தெரியல போயிடுவாங்க. எப்போ எத்தனை தெரிஞ்சுக்கிறீங்க தெரியல. நீங்க நம்புறீங்களா இல்லையோ, ஏத்துக்கிறீங்களா இல்லையா, இது உண்மைதான். அவ்வளவுதான். உங்களுக்கு விருப்பம் வந்தா ஏத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அங்க போய் மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதை பாருங்க. கேட்டுங்களா? ஆமா, நான் சொல்றது என் வேலை புரியுதுங்களா? ஜாக்கிரதையா இருக்கலாம் இல்லைங்களா? இந்த ஓடு ரொம்ப முக்கியம். எப்படி 4வது அதிகாரம் 12 13 பிக்க வாசனை, ஹீப்ரூஸ் சாப்டர் 4 12 and 13 பிக்க வாசனை. இன்னும் 2 வருஷத்தை வாட்சி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாகவும் உருவ குச்சுகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் என்ன பண்ணுதுங்க? எதுங்க? எதுங்க? இதுதான். இதுக்கு பேர் என்ன தெரியல? பட்டயம், கத்தி. நம்மளாம் வீட்டுல கத்தி எதுக்கு யூஸ் பண்றாங்க? காய்கறி வெட்டுறதுக்கு, அப்புறம் விறகு வெட்டுறதுக்கு, இப்ப ஆலையை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, அந்த மாதிரி இடத்துல கணக்கில் இருக்காதுங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு என்ன பண்ணுங்க நம்ம பயன்படுத்துறோம் தெரியுங்களா? இந்த இடத்துல வேத வசனத்தை எதற்கு ஒப்பிடுதுங்க? இட் இஸ் a sword இல்லைங்களா? ஒரு பட்டயத்துக்கு, கத்திக்கு என்ன பண்ணுதுங்க ஒப்பிட்டு சொல்றாங்க. சொல்லி அடுத்த வசனம் வாசிங்க 13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெள்ளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு என்ன பண்ணாங்க? ஜோரா சொல்லுங்க. அவருக்கே நீங்களும் நானும் என்ன பண்ணாங்க? அப்ப வசனம் எப்படி இருக்குதுங்க? அது ஊனை உருவ குச்சுக்கிறதா இருக்குது, பிரிக்கிறதா இருக்குது, வகை இருக்கிறதா இருக்குது. மனுஷனுடைய யோசனைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுதுங்க? இது பண்ணக்கூடியதா இருக்குது. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே
இல்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லைங்களா, உம்முடைய முகத்துக்கும் மறைவாக நான் எங்க போவேன், எங்க ஆண்டவரை போவேன் இல்லைங்களா. அவர் காட் இஸ் ஓம்னிசியன்ட் காட்னு சொல்லுவாங்க. ஹிஸ் பிரசன்ஸ் இஸ் எவ்ரிவேர். அதான் 139 சங்கீதம் 3. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், ஓம்னிபோர்ட்டன்ட், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆல் நோயிங் காட், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அடுத்தது அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். அதனால சொல்றாரு, உங்களுடைய முகத்துக்கு மறைவா நான் எங்க போவேன், நான் வானத்துக்கு ஏறினால பூமிக்கு கீழே ஒசாமா பில்லாடன் மாதிரி போனாலும் அங்கேயும் என்ன பண்ணிடுவீங்க, குடிச்சிருவீங்க. அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பவே முடியாது. ஏன்னா அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்லை. அவருடைய பார்வை இந்த உலக இல்லைங்களா, இந்த சைட்டால் பார் இட் இஸ் எ நேக்கட் இல்லைங்களா, அப்படியே வெளியரங்கமா என்ன பண்ணுதுங்க இருக்குது சொல்லிட்டு அவர் வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, அவருக்கே நம்ம என்ன பண்ணானுங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 4வது அதிகாரம் 5வது வசனம். 1 Peter chapter 4:5 வாசிங்க. உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். அவர்கள் என்ன ஒப்புவிப்பாங்க, கணக்கு ஒப்புவிப்பார்கள். சத்தமா சொல்லுங்க, கணக்கு என்ன பண்ணுவாங்க, ஒப்புவிப்பாங்க. அப்படின்னு அந்த கிறிஸ்துவின் நியாயாசனம் நமக்கு என்ன சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு கனத்தை அல்லது பிரதிபலனை வெகுமதியை அளிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல யார் நிற்பாங்க, விசுவாசிங்க. அங்க ரட்சிப்பை கொடுத்த கொஸ்டின் இல்லை, யார் நம்ம நியாயம் செய்ப்பா, கிறிஸ்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்க. சத்தமா சொல்லுங்க, நியாயம் தீர்க்கப்படுவோர் விசுவாசி. அதனுடைய காலம் ரகசிய வரைக்கும் வெளிப்படையான வரைக்கும் இடைப்பட்ட காலம். கர்த்தருடைய வருகை எப்படின்னு நமக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது திருடன் வருகிற விதமா இருக்குன்னு மாத்திரம் தான் பைபிள் சொல்லுது. There is no particular time about his coming or concerning his coming. அவ்வளவுதான். அடுத்தது அந்த இது பார்த்தீங்கன்னா இடம் வந்து நடுவானம் இல்லைங்களா, எடுத்துக்கொள்ள இன் வாட் பேசிஸ், எதன் அடிப்படையில், ரட்சிக்கப்பட்ட பின் காலத்தில் செய்த நன்மை தீமைகளுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க. சத்தமா சொல்லுங்க. ஒரு அம்மா எப்பவுமே சப்பாத்தி செய்வாங்க. எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, நான் இப்போ முடிச்சிடறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுங்க, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. இல்லை என்ன பாருங்க, வைக்கக்கூடாதுங்க, வைக்கப்படுற நானும் தில்லா நிற்கிறேன், நீங்கள் இல்லை நேரம் உட்காருங்க. ஒரு அம்மா சப்பாத்தி சுட்டு ஃபேமிலிக்கு அளவாக சுட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா எப்பவுமே ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சுடுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா சப்பாத்தி எதுனா சுட்டுட்டு ஜன்னலை வைப்பாங்க விண்டோவில். அப்போ அந்த வழியாக வரும் பொழுது யாராவது எடுத்துகிட்டு போட்டு சாப்பாடு இல்லாததுக்கு எடுத்துகிட்டு போட்டு அங்கே வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யும்போது ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்த ஹன்ச் பேக்னு சொல்லுவாங்க, அந்த கூண் விழுந்த ஒரு மனுஷன் அந்த வழியாக வந்து அந்த அம்மா வைக்கிற சப்பாத்தியை ஜன்னல்லேருந்து எடுப்பார். எடுத்துட்டு இப்போ நம்ம எப்பவுமே நமக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது செய்யும்போது நம்ம அவங்களுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் வந்து அந்த சப்பாத்தி கையில் எடுத்த உடனே அந்த கிராட்டிடியூட் நன்றி சொல்ல, ஆனால் அந்த சப்பாத்தி எடுத்த உடனே அந்த அம்மா பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னன்னா the evil you do it remains with you. நீ தீமை செஞ்சினா அது தீமை உன்னோடு கூடவே என்ன பண்ணுங்க இருக்கு. the good you do it will come back to you னு சொல்றாங்க. நீ நன்மை செஞ்சினா அது உனக்கு திரும்ப என்ன பண்ணுங்க வரும். தீமை செஞ்சினா அது உன்னோட கூடவே இருக்கு, நன்மை செஞ்சினா அதுக்குரிய பலன் உனக்கு என்ன பண்ணுங்க வருன்னு அந்த சப்பாத்தி எடுக்கும்போது சொன்னாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் சுட்டு சப்பாத்தி அங்கே வைக்கும்பொழுது அவர் வந்த உடனே எடுக்கும் பொழுதெல்லாம் இதை தான் சொல்லுவார் இல்லைங்களா. the evil you do it remains with you. நீ தீமை செஞ்சினா தீமை இருக்கு, the good you do it will come back to you. நன்மை செஞ்சினா நன்மை. இப்படியே ஒவ்வொரு நாள் சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு நாள் டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த ஆங்கிலத்தில் இரிட்டேட்னு சொல்றாங்களே அந்த மாதிரி, என்னடா இவன் எப்போ பார்த்தால சப்பாத்தி எடுத்துட்டு நன்றின்னு சொல்லாமல் இதை சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா வழக்கம் போல சப்பாத்தி சுட்டுட்டு கொஞ்சம் ஒரு சப்பாத்தி மாத்திரம் பாய்சன் மிக்ஸ் பண்ணாங்க. பாய்சன் மிக்ஸ் பண்ணி இனிமேல் அந்த கூண்டு விழுந்த மனுஷன் வந்து எடுக்கும் பொழுது என்னை பார்த்து இந்த டயலாக் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனால விஷத்தை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லா சப்பாத்தி இல்லை எல்லாம் அவங்க தனியாக செப்பரேட்டாக சுட்டு வச்சுட்டு இதில் மாத்திரம் விஷத்தை கலந்து அப்படியே வச்சார். கலந்து சுட்டுட்டாங்க. இப்போ அந்த சப்பாத்தி தூக்கி ஜன்னலில் வைக்கிறது கை இந்த ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கை நடுங்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் வயசானீங்களா பார்த்தீங்களா, கை ஒரு மாதிரி நடுங்குறீங்களா. சப்பாத்தி தூக்கி ஜன்னலில் வைக்க போகிறாங்க, கை ஒரு மாதிரி கிட்டு நடுங்கு. இந்த அம்மா பயந்துட்டு சப்பாத்தி தூக்கி தீயில போட்டா வைக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான். இந்த அம்மா விட்டு தூரம் போய் ரொம்ப நாள் நிறைய மாதங்கள் ஆயிடுச்சு. இப்போ அந்த அம்மா சப்பாத்தி சுட்டுட்டு அப்படின்னு அவனுக்காக ஜோம் பண்ணுறாங்க. ஐயோ போன பையன் எப்படி இருக்கிறானா என்ன ஆனானோ, இன்னும் இது வரைக்கும் ஒரு நியூஸு
இல்லையே என்னாச்சேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு சப்பாத்தி அப்படி சுட்டு நிற்கிறாங்க. அப்போ நிற்கும் பொழுது திடீர்னு அந்த பையன் வந்து கதவை தட்டி நிற்கிறான் பாருங்க. அந்த அம்மா முன்னால நின்ன உடனே அந்த பையனை வந்து உருவழிஞ்சு நிற்கிறான். அடையாளமே தெரியல. பல நாள் சோறு இல்லாமல் இருக்கிற எப்படி இருப்பாங்க? மூஞ்சியெல்லாம் ஒடு கொழுந்து, துணியெல்லாம் கிழிஞ்சு ஒரு மாதிரி இல்லைங்களா, சாப்பிடாம ஒரு மாதிரி ரொம்ப அவங்க பார்த்த ஒரு மிகோரமாக இருந்தான். அந்த அம்மாட்ட கதை தட்டிட்டு வந்து நின்று சொன்னான்னா, மம்மி ஐ எம் ஹியர் டுடே பிகாஸ் ஆஃப் இட் இஸ் எ மிராக்கிள் அப்படின்னாங்க. நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறது ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னாங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஒன்றுமே புரியல. அப்போ அந்த கையில் வச்சுக்கிற ஒரு சப்பாத்தி வந்து எங்கள் அம்மா காலையில் சுட்டு சப்பாத்தி தான் அவன் என்ன பண்ணிக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறான். மம்மி இதை நீங்கள் எடுத்துக்கங்க, நான் இந்த இவ்வளோ நாளாக பசியில் ஒரு இடத்துல வாடிட்டு இருக்கும்போது ஒரு கூணுழுந்த மனுஷன் அந்த வழியாக போகும்பொழுது நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுன்னு கேட்பேன். அவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சப்பாத்தி என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த சப்பாத்தி நான் என்ன பண்ணேன், கையோடு எடுத்துகிட்டு வந்தேன், இதை வச்சுக்கணும். அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்ட உடனே கதவு சேனல் அப்படியே சாந்து அப்படியே வேலையாகிற மாதிரி நின்னாங்க. அப்போதான் நினச்சாங்களா, நான் ஒவ்வொரு நாளும் சுட்டு ஜன்னலில் வைக்கிற சப்பாத்தியை இவர் தூக்கிட்டு போய் யாரும் கொடுத்துருக்காங்க இருக்கீங்களா? அந்த பையன் சோத்துக்கு வழி இல்லாமல் பசியில் வாடிட்டு இருந்தானே, அவனுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கூண்டு மனசு என்ன பண்ணிக்கிறாங்க கொடுத்துட்டாரு. ஒரு வேலை விஷத்தை கலந்த சப்பாத்தி ஜன்னலை வச்சு இந்த தூக்கிட்டு போய் கொடுத்துருந்தாங்கன்னு வைக்கல, அவன் வாங்கி சாப்பிட்டுருந்தான்னு வைக்கல, என்ன ஆயிருந்தேன் என்ன ஆயிருந்தேன் அந்த பையன் என்ன இருப்பாங்க, செத்து இருப்பான். அப்போதான் இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணாங்களா, ஐயோ நல்ல வேலை அந்த விஷத்தை கலந்த சப்பாத்தி நான் ஜன்னலை வைக்காம தீயில தூக்கி போட்டேன். ஒரு வேலை ஜன்னலை வச்சிருந்தா இவரு கொண்டு அந்த அவன்கிட்ட கொடுத்து அவர் சாப்பிட்டுருந்தானா இன்னைக்கு என் பிள்ளை உயிரோட நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், பார்த்துருக்க மாட்டேன். சரி, இதுல நம்ம என்ன, இந்த சம்பவத்துல நம்ம என்ன லேர்ன் பண்றோம், என்ன கற்றுக்கிறோம் இல்லைங்களா? டூயிங், அதாவது டூ த குட் திங்ஸ் ஆல்வேஸ். நீ எப்பவுமே நன்மையான காரியத்தை நீ என்ன பண்ணுங்க, டோன்ட் எவர் ஸ்டாப் டூயிங் குட். நீ செய்கிற நன்மையை ஒருபோது நீ என்ன பண்ணாத, ஸ்டாப் பண்ணாத. ஈவன் தேர் இஸ் நோ அப்ரிசியேட் ஆர் அப்ரிசியேஷன் அட் தட் டைம். நீங்க செய்யும் பொழுது ஒருத்தர் உங்களை வந்து உற்சாகப்படுத்தலினாலும் பரவாயில்ல, தேர் இஸ் எ ரிவார்ட் ஃபார் யுவர் எவ்ரி குட் டீட். டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. நீ செய்யற காரியத்தை நீ என்ன பண்ணு, செஞ்சுட்டே இரு. அதுக்குரிய பலனை கர்த்தர் கட்டாயம் உனக்கு என்ன பண்ணுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போடுற அளவிலேயே எனக்கு ஒண்ணுமே கேட்கல, ஜோராடிங்க. போடுற அளவுல தூங்குறீங்களா, எழுதுவாடா சொல்லுங்க. அப்ப நாம செய்கிற நன்மை ஒருபோது என்ன பண்ணாங்க, சத்தமா சொல்லுங்க, வீணாக. அதனாலதான் அவர் ஒவ்வொரு முறை சப்பாத்தி எடுக்கணும்னு சொல்றாரு. the evil you do it remains with you. நீ தீமை செஞ்சீங்கன்னா உன்னோட கூடவே என்ன பண்ண இருக்கு, அதுக்குரிய பண்ண உனக்கு. the good you do it will come back to you. நீ நல்லதை செஞ்சீங்கன்னா அதுக்குரிய நன்மை உனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, அதுக்குரிய பலன் உனக்கு என்ன பண்ணுங்க. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் நல்ல காரியத்தை செய்யடா, நல்ல காரியத்தை செய், அப்பதான் உனக்கு நல்லது கிடைக்கணும். உலகத்துல சொல்ல மாத்திர பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீ நன்மை செஞ்சீன்னா நன்மையா இருக்க, தீமை செஞ்சீன்னா. அப்ப கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நிற்கும் பொழுது அவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைமணிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக என்ன பண்ணாங்க நிற்போம். நின்று என்ன பண்ண போறாங்க, நின்று என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. அந்த நின்று என்ன பண்ண போறாங்க, ரட்சிக்கப்பட்ட பின் வாழ்ந்த காலத்துல செய்த கிரைகளுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாங்க கொடுப்பார். இதையெல்லாம் கேட்டுட்டு இன்னும் கேடுபாடு செய்யணும்னு ஒரு விசுவாசி மனசில் நினைச்சாங்க, அவனை போல கேடு கட்டு விசுவாசி இந்த உலகத்துல இதுக்கு மேல என்னால பிளைனா சொல்ல முடியாது. யோசிக்க, உள்ள நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை எப்படி வைப்பாங்க, சுத்தமா சொல்லுங்க. நல்லா வைப்பாரா வைக்க மாட்டாரா? பாதி மண்ணு முழுகுறீங்க, சத்தமா சொல்லுங்க. எப்படி வைப்பாங்க, நல்லா வைப்பார். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அடுத்த எண்ணம் போல வாழ்க்கை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி அப்படிதான் அவனே இருப்பான். சாலமோன் ஞானி சொல்றாரு. அடுத்த மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு
எப்படியோ அப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லுங்க. எப்பவுமே இந்த குரூக்கா இருக்கிறவன் அப்படிதான் இருப்பான். அவனுடைய மென்டாலிட்டி அப்படித்தான். ஞாபகம் வச்சுங்க. அதனால தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏனோ தானன்னு வாழ்ற வாழ்க்கை அல்ல. ஏதோ வாரமான சர்ச்சைக்கு வந்துட்டு போறோம்னு நினைக்கிற வாழ்க்கை அல்ல. கேர்ஃபுல்லா இருக்கணும். இதான் கிறிஸ்துவின் நியாயாசனம், ஒன்லி ஃபார் பிலீவர்ஸ், இல்லைங்களா? அதை மறந்துடக்கூடாது. அதனால கேர்ஃபுல்லா நீங்களும் நானும் ஜாக்கிரதை என்ன பண்ணணுங்க. உங்களுக்கு ஒருத்தர் கேடு செய்யறனா ஒன்றும் கவலைப்படாதுங்க, அவனுக்காக ஜோம் பண்ணுங்க. அவன் பண்ற கேடுபாடுக்குரிய பலனா கட்டாயம் அவன் என்ன பண்ணுவான், அனுபவிப்பானா? அனுபவிக்க பண்ணாங்களா? ஜோரா சொல்லுங்க. நீங்க நன்மை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்க நன்மை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. துன்மார்க்கன் தான் வெட்டின குழியில தானே என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் ஏன் தேவையில்ல. என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் என்ன சொல்லுதுங்க? பைபிள் சொல்ற வசனத்தை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணேங்க சொல்ல. அதனால பயப்படக்கூடாது, இல்லைங்களா? ஆண்டவருக்குள்ள உறுதியா என்ன பண்ணாங்க இருக்கணும். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரலோக